இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அழைப்பை தமிழ்நாடு மக்கள் ஏற்று 40க்கு 40 நாடும் நமது என்கின்ற அளவில் இன்றைய தினம் வாக்குப்பதிவிலே மக்களுடைய மனநிலையை காண முடிகிறது. தமிழக அரசினுடைய நலவாழ்வு திட்டங்கள், பாசிச ஆட்சிக்கு எதிரான மத்திய பாசிச ஆட்சிக்கு எதிரான உளவியல், இவற்றையெல்லாம் வெளிப்படையாக தேர்தல் களத்திலே பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வெற்றி போய் சேரும். பிஜேபி தலைவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் போது அதிகமாக தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க காரணம் நினைக்கிறீங்க? அது அவங்களோட தோல்விக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. அவங்களோட அதாவது இங்கே கால் பதிக்க முடியாது, கால் பதிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி முறியடித்தார்கள். விளைவு இன்றைக்கு இந்தியாவே அவர் கையை விட்டு போக போகுது. இல்லை, இதுவரையில் இல்லாத வெறும் ஜாதி கூட்டணி போட்டு ஒரு 7 ஜாதிகளை ஒன்றிணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு இப்போ பாரதிய ஜனதாவில். அது எப்படி வெற்றி தருமா? அது எந்த அடிப்படையில்? சாதி உணர்வு, மத உணர்வு, ஊழல், இந்த 3 தான் எங்களுடைய முகம். அந்த முகம் முழுமையாக இங்கே தமிழ்நாட்டில் தோலுரித்து காட்டப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.